வராகி அம்மன் உன் பக்கம் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உன் வாழ்க்கையில ஒரு சின்ன தைரியம் வரும். அது சத்தமா வெளிப்படாது, ஆனா அது உன்னை ஒவ்வொரு நாளும் முன்னே தள்ளும். இன்னொரு நாள் முயற்சி பண்ணலாம். அந்த இன்னொரு நாள் தான் ஒரு நாள் வாழ்க்கையையே மாற்றும். நீ இனி யாரையும் பார்த்து என்னால முடியாது சொல்ல மாட்டாய். சில விஷயங்களுக்கு இப்போ இல்லை சொல்லலாம், ஆனா எப்போதும் இல்லை சொல்ல மாட்டாய். இந்த மனநிலை தான் உன்னை வளர வைக்கும். எல்லாமே உன் நேரத்துல. உன் வாழ்க்கையில இப்போ ஒரு ஆழமான அமைதி உருவாகுது. அந்த அமைதி சோம்பேறித்தனம் இல்லை, அது உறுதி. அது உன்னோட இருப்பு. அந்த அமைதி இருக்கும்போது நீ எங்கு போனாலும் உன் இருப்பை யாராலும் மறுக்க முடியாது. நீ பேசாம இருந்தாலும் உன் இருப்பு பேசும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன்னை முன்னாடி மதிக்காத இடத்துல இப்போ உன் கருத்து கேட்கப்படுது. உன் பெயர் அழைக்கப்படுது. உன் அனுபவம் மதிக்கப்படுது. இதையெல்லாம் பார்த்து நீ மாற மாட்டாய். ஏன்னா நீ உன் மதிப்பை அங்கிருந்து பெற கற்றுக்கொள்ளல. நீ உன் மதிப்பை உன்னிடமிருந்தே உணர ஆரம்பிச்சுட்டாய். வராகி அம்மன் உன் பக்கம் நிற்கிறாங்கன்னு இன்னொரு ஆழமான அர்த்தம். நீ இனி தனியா போற பாதையை பயப்பட மாட்டாய். எல்லாரும் போற வழி பாதுகாப்பானது போல தோன்றலாம், ஆனா அது உன் வழி இல்லன்னு உன் உள்ளம் சொன்னா நீ தைரியமா வேற வழி எடுப்பாய். அந்த வழி தான் உன்னை உன் இலக்குக்கு கொண்டு போகும். நீ இனி உன் கண்ணீரை பலவீனமா நினைக்க மாட்டாய். அது உன் சுத்திகரிப்பு. அது உன் தளர்வு. அழுதுட்டு எழுந்து நடக்க தெரிந்தவள் நீ. அந்த எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில சிலர் திடீர்னு விலகலாம். நீ பழகினவர்கள், நீ நம்பினவர்கள். அது உன்னை சோர்வடையச் செய்யலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ புரிஞ்சு கொள்வாய், அவர்கள் உன் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாதவர்கள். அதனால் தான் தெய்வம் அவர்களை அங்கேயே நிறுத்திவிட்டது. நீ இப்போ உன் வாழ்க்கையில எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் உழைப்பு தான் உன் அடையாளம். உன் நேர்மை தான் உன் பாதுகாப்பு. உன் நம்பிக்கை தான் உன் ஆயுதம். இந்த மூன்றும் சேர்ந்த மனிதனை யாராலும் தடுக்க முடியாது. என் தங்கமே, நீ இந்த வரிகளை கேட்குறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. நீ உன் வாழ்க்கையில ஒரு எல்லையை கடந்துட்டாய். இப்போ நீ திரும்பி போக மாட்டாய். முன்னே தான். மெதுவாய் இருந்தாலும் உறுதியா. அந்த உறுதியை தகர்க்க யாராலும் முடியாது. ஏன்னா அது உன் மனசுல இருந்து வரல. அது வராகி அம்மன் அருள்ல இருந்து வருது. இப்போ நீ உன் உள்ளத்துல அமைதியா சொல்லிக்கோ, நான் என் பாதையில நடக்கிறேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில விதையாக விழுந்துட்டது. அது வளரும். அது பழம் கொடுக்கும். உன் நேரத்துல, உன் வாழ்க்கையில, உன் பெயர்ல. சின்ன தங்கமே, இப்போ நீ அனுபவிக்கிற இந்த சிறு மாற்றங்களை கவனிச்சு பார். இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா வாழ்க்கை பெரிய மாற்றங்களை எப்போதும் சின்ன அறிகுறிகளோட தான் தொடங்கும். ஒரு நாள் மனசு கொஞ்சம் லேசா இருக்கிறது, இன்னொரு நாள் எதிர்பாராத ஒரு நபர் உதவி பேசுறது, அல்லது நீ உள்ளுக்குள்ள சரி இன்னும் ஒரு முயற்சி பண்ணலாம் நினைக்கிற அந்த எண்ணம். இதெல்லாம் சாதாரணமல்ல. இது உன் முயற்சிக்கு ஆதரவு உருவாகிறதுக்கான சிக்னல்கள். இதுவரைக்கும் நீ எல்லாத்தையும் தனியா சுமந்தே வந்திருக்க. யார்கிட்டையும் முழுசா சொல்ல முடியாத வலி, புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு மனசுக்குள்ளே அடக்கின கஷ்டம், குடும்பத்துக்காக வெளில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள உடைஞ்ச தருணங்கள், இவையெல்லாம் உன்னை பலவீனமா ஆக்கல. மாறாக உன்னை ஆழமா வலுவா மாற்றியிருக்குது. அந்த வலுவுக்கே தான் இப்போ வாழ்க்கை ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் உனக்கு தோணும், நான் என்னோட முழு முயற்சியையும் தந்துட்டேன், இன்னும் என்ன செய்ய. அப்போ தான் வாழ்க்கை சொல்லுது, இப்போ நீ ஓய்விடு, மீதி நான் பார்த்துக்குறேன். ஆதரவு அப்படின்னா அது எல்லாத்தையும் உன் கையிலிருந்து பறிச்சு எடுக்கிறதல்ல. அது உன் சுமையை கொஞ்சம் குறைக்கிறது. நீ விழுந்துடாத அளவுக்கு உன்னை தாங்கி பிடிக்கிறது. நீ முன்னாடி போகும்போது உன் பின்னாடி ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு உணர வைக்கிறது. நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்க. பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் சந்திக்கிற இடம். பழைய வலி இன்னும் முழுசா போகல, ஆனா புதிய நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த இடம் தான் கொஞ்சம் குழப்பமாய் இருக்கும். பயமும் நம்பிக்கையும் சேர்ந்தே இருக்கும். ஆனா சின்ன தங்கமே, அந்த குழப்பமே உன் வளர்ச்சிக்கான அடையாளம். நீ முன்னாடி நகர்றப்போ தான் அந்த உணர்வு வரும். உன்னை பற்றியே நீ சந்தேகப்பட்ட நாட்கள் இருந்திருக்கலாம். நான் இதுக்கு தகுதியா, என்னால முடியுமா,
ஆனா நீ இன்னும் இங்க இருக்கறதே உன் பதில். எத்தனை முறை உடைந்தாலும் நீ நிறுத்தல. எத்தனை முறை வழி தெரியாம நின்னாலும் நீ திரும்பி போகல. அதுவே போதும். அதுவே உன்னை ஆதரவு பெற தகுதியானவனா ஆக்குது. இப்போ உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கிறதை விட உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? நோ. இதுவரைக்கும் நீ என்ன கிடைக்குமோ அதை கொண்டு சமாளிக்கணும் நூ வாழ்ந்திருப்ப. இப்போ மெதுவா நீ எனக்கு நல்லது வேணும் நூ நினைக்க ஆரம்பிப்ப. அந்த நினைப்பே ஒரு பெரிய மாற்றம். அந்த எண்ணத்துக்கு தான் ஆதரவு கூட சேரும். சின்ன தங்கமே, நினைவில் வச்சுக்கோ, எல்லா ஆதரவும் மனிதர்களா வரணும்னு இல்ல. சில நேரம் ஒரு சரியான யோசனை, ஒரு திடீர் தெளிவு, ஒரு பழைய கதவு மூடப்பட்டு புதிய கதவு திறக்கிற தருணம், இதுவும் ஆதரவே. வாழ்க்கை உன்னை வழி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீ அதை கவனிச்சு நடக்கிறதுதான் முக்கியம். உன் மனசு இப்போ சண்டை போடல. அது அமைதியா சரி பார்க்கலாம் நூ சொல்ற நிலைக்கு வந்திருக்கு. அந்த அமைதி தான் உன் பெரிய வெற்றி. ஏன்னா அமைதி வந்துடுச்சுன்னா தீர்வு தூரம் இல்ல. மனசு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காலம் முடிஞ்சுடுச்சு. இப்போ அது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில நாள்களுக்கு முன்னாடி நீ நினைச்சிருப்ப இப்படி வாழ்ந்துட்டே போக வேண்டியதுதானோ. நோ. ஆனா இப்போ அந்த எண்ணம் அவ்வளவா வரல. அதுக்கு காரணம் உன் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை விதை முளைச்சிருக்கு. அந்த விதை இன்னும் சின்னதாய் இருக்கலாம். ஆனா அது உண்மை. அதை காப்பாத்து. சந்தேகத்தால அதை நசுக்க விடாத. உனக்கு கிடைக்கிற ஆதரவு உன்னை உயர்த்துவதற்காகத்தான். அது உன்னை பிறரைவிட பெரியவனா காட்டுவதற்காக இல்ல. உன்னை நீயே மதிக்க கற்றுக் கொடுக்கத்தான். நீ இதுவரைக்கும் உன்னை ரொம்ப குறைவா நினைச்சிருக்க. நான் இதுக்குத்தான் உன்னை ஒரு எல்லைக்குள்ள அடைத்திருக்க. இப்போ அந்த எல்லைகள் மெதுவா உடைய ஆரம்பிச்சிருக்கு. சின்ன தங்கமே, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நீ எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஒரு நாள் தெளிவா புரியும். அந்த நாள் வரும்போது இந்த நாட்களை நினைச்சு நீ அழமாட்ட. பெருமையோட நின்னு நான் இதையும் கடந்து வந்தேன் சொல்லுவ. அந்த குரல் தான் உன் உண்மையான பலம். இப்போ நீ செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். உன் முயற்சியை நிறுத்தாத. ஆனா உன்னை நீ தண்டிக்காத. ஓய்வு தேவைப்பட்டா ஓய்வு எடு. உதவி வந்தா ஏற்றுக்கொள். எல்லாத்தையும் நீயே தனியா சுமக்கணும்னு அவசியமில்லை. ஆதரவு வந்துடுச்சு. அதை பயன்படுத்த கற்றுக்கோ. உன் வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது. இது ஒரு வாக்குறுதி. எல்லாம் ஒரே நாளில் மாறாது. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அந்த மாற்றத்தை நீ உணர ஆரம்பிப்ப. ஒரு நாள் நீ சிரிச்சுக்கிட்டு யோசிப்ப, அந்த நேரத்துல நான் இவ்வளவு பயந்தேனா. அப்போ புரியும் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு. சின்ன தங்கமே, நீ சரியான பாதையில்தான் இருக்க. உன் முயற்சிக்கு ஆதரவு சேர ஆரம்பிச்சுடுச்சு. இது உன் வாழ்க்கை உன்னை கைவிடலன்னு சொல்லற அடையாளம். நீ தொடர்ந்து நடந்தா போதும். உன் பின்னாடி, உன் பக்கம், உன் உள்ளுக்குள்ள எல்லா இடத்திலும் இப்போ ஒரு சக்தி உன்னை தாங்கி நிற்குது. நம்பிக்கையோட இரு. நீ நினைச்சதை விட நீ வலுவானவன். நீ நினைச்சதை விட உனக்கான நல்ல முடிவு அருகிலேயே இருக்கு. சின்ன தங்கமே, இப்போ நீ நின்னிருக்கிற இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இது உன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை. இதுவரை நீ போராடி வந்த பாதை முடிவுக்கு வர்ற இடமும், இனி சற்று சுலபமா ஓட ஆரம்பிக்க போகிற பாதையின் தொடக்கமும் இதுதான். நீ இப்போ சோர்வாக உணர்ந்தாலும் உன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று, இன்னும் கொஞ்சம் தாங்கு சொல்றதை நீ கேட்கிறேன்னா அது உன் கற்பனை இல்ல. அது உன்னை வழிநடத்தும் உண்மையான குரல். இதுவரை நீ வாழ்ந்த நாட்கள் உன்னை உடைக்க வந்தது மாதிரி தோணியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை இழந்த மாதிரி, எதையோ இழுத்துக்கொண்டு போக வேண்டிய மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா நீ இழக்கல. நீ சேர்த்துக்கொண்டே வந்திருக்க. பொறுமை, சகிப்பு, புரிதல், ஆழம், மனிதர்களை உணர்ற திறன். இவையெல்லாம் பணம் போல உடனே கணக்கில் தெரியாது. ஆனா வாழ்க்கையின் சரியான நேரத்துல இவை தான் உன்னை முன்னே கொண்டு போகும். சின்ன தங்கமே, நீ கவனிச்சிருக்கியா? இப்போ நீ சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி அது கூட முடியாம இருந்திருக்கும். அந்த மாற்றம் தான் முக்கியம். மனசு கசப்பில இருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. நம்பிக்கை அப்படின்னா அது பெரிய கனவுகள் அல்ல. அது இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கலாம் சொல்ற அந்த அமைதியான எண்ணம் தான். நீ இதுவரை எதிர்பார்த்த உதவி ஒரே வடிவத்தில் வரல. அதனால நீ பல தடவை ஏமாந்திருக்க. ஆனா வாழ்க்கை உனக்கு தேவையான உதவியைத்தான் அனுப்பும், நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லாவிட்டாலும்.
சில நேரம் அது ஒரு தள்ளுபடி மாதிரி வரும். சில நேரம் ஒரு தடை மாதிரி தோணும். ஆனா பின்னாடி பார்த்தா புரியும், அது தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னு. உன் வாழ்க்கையில சில கதவுகள் பலமாக மூடப்பட்டிருக்கு. அப்போ நீ நினைச்சிருப்ப, இதோடு எல்லாம் முடிஞ்சுதா? நோ. ஆனா அந்த கதவுகள் மூடப்பட்டதுக்கான காரணம் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல. உன்னை வேறொரு வழிக்கு திருப்புவதற்காக. இப்போ அந்த வேறொரு வழி தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் முழுசா வெளிச்சமா இல்லையென்றாலும், நீ நடக்க வேண்டிய திசை புரிய ஆரம்பிச்சிருக்கு.